நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கை மைந்தனான தேவவிரதன் செங்கையில் செந்நீர் கொண்டு மேற்கொள்ளும் சபதம் இது. என ஈன்றவள் பவித்திரத்தின் பாத்திரம். அவளை சாட்சியாக்கி அவனியில் எடுக்கும் சபதம் இது. அம்புலிகுல தோன்றலின் நார்வரிக்கும் சத்திய வார்த்தை மாதா சத்தியவதி. இனி நான் ஹஸ்தினாபுரத்தின் வேந்தனாக அல்ல, வாழ்வுள்ளவரை சேவகனாக வாழ்வேன். நான் இந்த பூமி நீங்கி போகும் வரை, ஒரு நாள் என் பூத உடல் தீக்கிரையாகும் வரை வாழ்வினில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்வேன். இனி எனது உடல் தீண்டாது பெண்ணினை, கண்ணிற்கு கண்ணாக காக்கும் மஸ்தினாபுரத்து மண்ணினை. தேவவிரதா! பணிகிறேன் தந்தையே. என்ன காரியம் செய்தாய் மகனே? தேவையா இப்படி ஒரு வைராக்கியம்? உன் தந்தையின் சுகம் கருதி நீ விந்தையாக விவாகம் வேண்டாம் என்று கூறி எந்தையின் சிந்தனையை நிந்தனை செய்தாய். தேவையா உனக்கு இந்த தண்டனை? தவறு தந்தையே. ஏற்ற சபதம் எவ்விதத்திலும் தண்டனை அல்ல. அம்புலிகுலத் தோன்றல்கள் உதிக்கும் மஸ்தினாபுரம் இது. ஆயிரம் ஆயிரம் வெம்புலி நிகர் வீரர்கள் முளைக்க வேண்டிய ராஜ்யம். வம்சத்தை காக்கவே எடுத்தேன் இச்சபதத்தை. நீ எந்தையில் உதித்த விந்தை, விந்தையான நீ விந்தையான சபதம் செய்து வாழ்நாள் முழுவதும் உன்னை வருத்தி என்னை கௌரவித்தாய். என் நன்றிக் கடனை செலுத்த ஒரு வாய்ப்புத்தான். ஏதேனும் வேண்டுவாயாக. எனக்கு ஒரு வரம் வேண்டும் தந்தையே. அஸ்தினாபுரத்து அரியணையை தர்மமும் சாமர்த்தியமும் அலங்கரிக்கும் வரை மரணமெனை நெருங்கக்கூடாது. நீ வேண்டிய வரத்தை வழங்குகிறேன் புத்திரனே. எனது புதல்வன் தேவவிரதனான உனது விருப்பின்றி இறப்பு உன்னை நெருங்காது. எச்சமயத்தில் எங்கு யாரால் இறக்க வேண்டும் என்று யாசிக்கிறாயோ அப்போதுதான் யமன் நெருங்குவான். மீறி நெருங்கினால் அவன் மரணிப்பான். அகிலத்தார் அனைவராலும் போற்றப்பட போகும் நீ பீஷ்மர் என்ற பெயரால் அழைக்கப்படுவாய்.
பாஞ்சால வாசிகளே, சிறைப்பட்டிருக்கும் இவன் எவன் என்ற விவரம் தெரியுமா? திங்கள் குல தோன்றலின் அடுத்த வாரிசு இளவரசன் விசித்திர வீரியன். பாஞ்சால வாசிகளே, இந்த விசித்திர வீரியன் நமது பவித்திர பாஞ்சாலத்தை அவமதித்தார். ஆணவ மனதோடும் ஏளன நகையோடும் அனுமதியின்றி பாஞ்சால எல்லைக்குள் பிரவேசித்தார். இவன் செய்த அடுத்த காரியம் அராஜகம். பெருகு இருந்த விளைநிலங்களை தீ வைத்து கருக வைத்தார். விளைநிலத்தை எரிப்பது மனித வர்க்கத்தை அழிப்பதற்கு இணையாகும். பாஞ்சாலத்தின் ராஜ நியதிப்படி இக்குற்றத்திற்கு தண்டனை ஒன்றுதான், மரண தண்டனை. உன்னால் என்னை வீழ்த்துவதற்கு இயலாது. காரணம் அறிவாயா? இந்த இளவலுக்கு இளங்காற்று இடையூறு செய்தாலும் என்னை காக்க வந்து நிற்பார் என் தமையன். எதிர்ப்பாயா நீ அவரை? இவன் தந்தை சந்தனு மகாராஜா இறைவனை அடைந்தார். இவன் உடன் பிறந்த தமையனை கந்தர்வ நாட்டு இளவரசன் சாய்த்தார். இப்போது அஸ்தினாபுரத்தின் ஒரே வாரிசு இவனாவான். நீ எமது அழகு கொஞ்சம் பாஞ்சாலத்தில் அடியெடுத்து வைத்து அறிவீனம் காட்டினாய். உன்னை காக்க எவரும் வரப்போவதில்லை. ஆகையால் உயிர் நீக்க தயாராயிரு. சித்திரவதை துவங்கட்டும். क्षत्रिय सत्यवादी च तपस्वी नियतव्रतो विपुष्पति दयमानश्च तस्मात् भीष्मो वृषस्मृतः तस्मात् भीष्मो वृषस्मृतः तस्मात् भीष्मो वृषस्मृतः நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சால அரசே, எனது சகோதரனை சிறைபிடிக்க உனக்கு எவ்விதத்திலும் அதிகாரம் இல்லை. அவன் தவறு இழைத்திருந்தாலும் அது அறியாமல் செய்த தவறாகும். அதற்கு தண்டனையை நான் வழங்குவேன். பீஷ்மா, எமது பாஞ்சாலத்தில் அத்துமீறி நுழையும் தவறை செய்தான் உனது சகோதரன். எமக்கு கிடைத்த நல் வாய்ப்பை நான் வீணாக்க விரும்பவில்லை. ராவணன் இவ்வாறு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தொய்வுற்றதை மறந்தாயா? அன்று அவன் அனுமன் வாளுக்கு தீயிட்டு தவறிழைத்தான். அன்று போல் இன்று நடந்தால் உனது நகரமும் தீக்கீரையாகும். முடிந்தால் உன் சகோதரனை ரட்சித்து காட்டு. துணிவிருந்தான் என்னை தடுத்து காட்டு. தாக்குங்கள் வீரர்களே.
பீஷ்மா, நீ இழைத்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பாய். அழகு கொஞ்சம் பசுமை பாஞ்சாலத்தில் பிறக்கும் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் பறிக்கும் உனது வாழ்வின் ஜீவன். மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரி. முன்னேறி செல்ல இயலாது. நதியின் பிரவாகம் கரை மீறுகிறது. விளை நிலத்தை எரித்துவிட. அப்பணி தவறானது ராஜகுமாரி. அச்செயல் பாவமாகும். தாகம் கொண்டவன் நீர் இறைப்பது தவறாகுமா மூர்க்கனே? ஒத்திகை பார்த்தா புத்தி கொண்டவன் களம் இறங்குவான். நெருப்பை கடக்கும் நெஞ்சுரம் அம்பைக்கு உண்டு. என் வீரன் நீ வருகை தர மாட்டாய் என்றுரைத்தான். ஆனால் நான் அறிவேன், என்னை காணாத உன் தவிப்போடு போட்டியிடுமோ இந்த நெருப்பாறு? தடையாக வருவது தரணியாயினும் சரி, என் உடைவாள் கொண்டு அதற்கு விடை கொடுப்பேன். வேண்டாம் அண்ணா, தேகத்தை புண்படுத்தாதீர்கள். கரத்தில் ஆயுதத்தை எடு. அடிக்காதீர்கள் அண்ணா. எடு அஸ்திரத்தை. வாளை கையிலேந்து. நான் இதுவரை உனக்கு வாள், வில், கதை இன்னும் ஏனைய அஸ்திரங்களை கையாள்வதற்கு பயிற்சி அளித்தேன். பாணத்தை ஏந்துவதற்கு பதில் சோமபான பாத்திரத்தை ஏந்தினான். ஆயுதங்கள் அனைத்தையும் ஆராய்ந்தறியாதவன் தூய வீரனாக மாற முடியாது. அஸ்திரங்கள் பற்றிய விவரம் தெரியாதவன் அஸ்தினாபுரத்து அரியணையை அலங்கரிக்க இயலாது. விசித்திர வீர்யா, நீ ஒரு பராக்கிரமசாலியாக மாறத்தான் வேண்டும். அஸ்திரங்களை கையிலெடு. என்னை விட்டு விடுங்கள். வாளை கையிலேந்து. தாயே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாளை கையிலேந்து.
விசித்திர வீரியா, உனக்கு என்ன நேர்ந்தது மகனே? மாதா, காப்பாற்றுங்கள். என்ன நடவடிக்கை இது? இளவரசன் விசித்திர வீரியன் தண்டனைக்குரியவன். அவன் என்ன தவறிழைத்தான்? பாஞ்சால இளவரசர்கள் நம் முன்னோர் காலத்திலிருந்தே குல விரோதிகளாவர். விரோதி நாடு சென்று அவர்களை அவமதிப்பது நமது குல வழக்கம் அல்லவா? ராஜமாதா, இளவரசன் செயல் யுத்த நியதியைச் சார்ந்ததல்ல. அரசனாகப்பட்டவன் மிக முக்கியமாக தன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிய வேண்டும். கொற்றவன் இதை அறியவில்லை என்றால் தோற்றவனாக அறியப்படுவான். விசித்திர வீரியா, நீயும் ஒரு வீரனாக வேண்டும். ஆனால் இவன் பலமே நீ அல்லவா? பிறகு இவன் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? தவறிழைத்தது பாஞ்சால தேசத்தார். அடுத்த தேசத்து இளவரசனை இவ்வாறா இரக்கமின்றி நைய புடைத்து அனுப்புவார்கள்? இங்கு பார் பீஷ்மா, நீ அனைத்தும் அறிந்தவன். அரசனின் தேகம் சொர்ண கலசத்திற்கு இணை. என் நேரத்திலும் அது பேணி காக்க வேண்டிய ஒன்று. சரிதானே பீஷ்மா? உண்மைதான் ராஜமாதா. ஆனால் அந்த ஸ்வர்ண கலசம் ஆலய கோபுரத்தை அலங்கரிக்க வேண்டும். அப்போதே அனைவராலும் மதிக்கப்படும். ராஜமாதா, நான் என் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறேன். தந்தைக்குப் பிறகு விசித்திர வீரியன் அரியணையை அவரைப் போல் அலங்கரிக்க வேண்டும். பல வெற்றிகளை வாகை சூடி அவனும் அவன் புகழும் அவனியில் பவனி வர வேண்டும். சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை. தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா? அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெரும் சிறப்பு. பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு. நல்வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும். எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள். பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வென்னும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை. நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை. இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை. இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விருட்சத்தின் விதை. நினைவில் பதியுங்கள் இதை.